friends, welcome to Career Growth 360. நீங்க இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி பே பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ பே பண்ணி படிக்கிறதுல எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிராபேக்கும் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல பே பண்ணி படிக்கிறதுல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. உங்களோட சுச்சுவேஷனுக்கு எது வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து பிக் பண்ணி படிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் பார்க்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒரு கோர்ஸை வந்து பே பண்ணி படிக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் படிக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணாலும் அவங்களோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் மந்த் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, செகண்ட் மந்த்தில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறாங்க, தேர்ட் மந்த்தில் நீங்கள் எப்படி ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இன் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் கிடைக்கும். கரெக்டா வந்து ஒரு ரோட் மேப் நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ்ல ஹெல்ப் பண்றதுக்கு, அசஸ்மெண்ட்ஸ்ல டவுட்ஸ் இருந்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தனியா மென்டர் அலோகேட் பண்ணுவாங்க. அதனால நீங்க வந்து அவங்கள்ட்ட எந்த டவுட்ஸ்னாலும் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றப்ப மினிமம் 2 to 3 சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பார்ட்னர் கம்பெனிஸோடைய பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அட்டன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ செகண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டில் நான் படிக்கலை, ஸோ நான் இந்த கோர்ஸ் ஓகே. ஸோ செகண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டில் நான் படிக்கலை, ஸோ நான் இந்த கோர்ஸ் எடுத்து படித்தா எனக்கு வேலை கிடைக்குமா, என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் டியூரேஷன் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டில் படிக்கலைனாலும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு ஜாபும் கிடைக்கும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டொமைன்லேயே வந்து சில கோர்சஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஐடி ஃபீல்ட் போகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டொமைன் பிடிக்குமோ அதில் வந்து என்ன கோர்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே இப்போ கரண்டாக வந்து பூமிங் டெக்னாலஜிஸாக இருக்கக்கூடிய கோர்சஸ் பற்றி தான். ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் எடுத்து படிக்கலாம், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கும் எடுத்து படிக்கலாம். உங்களுக்கு கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஸோ நீங்கள் கேம் டெவலப்மெண்ட்டுக்கும் படிக்க முடியும். இல்லை நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்து நீங்கள் படிக்க முடியும். உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன மீனிங்னு தெரியலனா ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்க, உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ ஃபுல் ஸ்டாக்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு மட்டும் படிக்கணும் அப்படின்னாலும் படிக்க முடியும், பேக் எண்ட்க்கு மட்டும் கூட உங்களால் படிக்க முடியும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட், தேர்ட் டேட்டா சயின்ஸ், ஃபோர்த் கிளவுட் கம்ப்யூட்டிங், ஃபிஃப்த் சைபர் செக்யூரிட்டி, சிக்ஸ்த் பிளாக் செயின், செவன்த் பிஸ்னஸ் அனாலிஸ்ட். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்கள் இப்போ படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் இந்த கோர்சஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்கோப் வந்து நல்லா இருக்கு. உங்களுடைய சேலரி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ்லேருந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எடுத்து படிக்கலாம். இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே நீங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். நீங்க பே பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இதுல எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும் அப்படிங்கறத நீங்க வந்து பிக் பண்ணி படிச்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட், செகண்ட் இஎம்ஐ, தேர்ட் ரெக்கார்டட் பிளஸ் லைவ் டவுட் செஷன், ஃபோர்த் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட், ஃபிஃப்த் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். ஸோ இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறப்ப என்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் பேமெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஸோ பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேலே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் பேமெண்ட் மோட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் மூலமாக நீங்கள் படிக்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். நீங்கள் வந்து இனிஷியலாக ஒரு டெஸ்ட் எடுக்கணும். ஸோ இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பேசிக்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் மார்க்கை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுவோம் ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 20 to 30% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
அமௌண்ட் வந்து டோட்டல் அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். அதுக்கு அடுத்து நீங்க வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்க பே பண்ணிட்டு அதுக்கப்புறமேலு நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது செகண்ட் மெத்தட். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 மோட் வந்து பார்த்துருக்கோம். 2 மோட்லையுமே நம்ம வந்து முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலு படிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண மணி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்க இந்த 2 மோட் செலக்ட் பண்ணலாம். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணி படிக்கிற அளவுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் மணி இருக்காது. ஸோ நீங்கள் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்து ஒரு 2-3 வெரைட்டிஸ் இருக்கு. இதை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ மோட். ஸோ நீங்க வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா உங்களால மந்த்லி எனக்கு அரௌண்ட் 6 to 10,000 எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இஎம்ஐ மெத்தட் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து எப்படி இருக்கும்னா நீங்க ஒரு கோர்ஸ் வந்து ஒரு 50,000 பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா ஸோ இனிஷியலா வந்து ஒரு 5,000 to 10,000 rupees நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து இனிஷியலா பே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் பீரியட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி மந்த்லி நீங்க இஎம்ஐ பே பண்ணிக்கலாம். ஸோ இஎம்ஐ பே பண்றதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. நோ காஸ்ட் இஎம்ஐ. ஸோ நீங்க வந்து அடிஷனல் சார்ஜஸ் இல்லாம உங்களுக்கு வந்து 50,000 மட்டுமே உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எந்த ஒரு அடிஷனல் சார்ஜஸ் இருக்காது. ஸோ நோ காஸ்ட் இஎம்ஐ. இதே வந்து சில பிளாட்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ஸோடைய அமௌண்ட் பிளஸ் அடிஷ்னலாக நீங்கள் வந்து சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வித் இஎம்ஐயோட நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஸோ இது நீங்கள் சூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் பொறுத்து தான் நோ காஸ்ட் இஎம்ஐ இல்லை வித் இஎம்ஐ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிப்பீங்க. இது உங்களுடைய டென்யூர் பொறுத்து நீங்கள் வந்து எப்படி பே பண்ண முடியுமோ உங்கள்கிட்ட கையில் காசு இருக்கிறத பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்த மோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவாக வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டெய்லி கிளாஸஸ் வேணும்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வீக்கெண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமேல நீங்க அசஸ்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குன்னு தனியா நீங்க வந்து உங்களால டைம் வந்து அலோகேட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா என்னால டெய்லி கிளாஸஸ் இந்த மாதிரி லைவா போயிட்டு எனக்கு அட்டன் பண்ண டைம் இல்லை அப்படின்னா அப்ப நீங்க ரெக்கார்டட் கிளாஸஸ் பிளஸ் டவுட் லைவ் செஷன் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபுல் பேமெண்ட்டும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இஎம்ஐலையும் நீங்க பே பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ரெக்கார்ட் கிளாஸ் செஷன் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த வீடியோஸ் பார்த்து நீங்க வீக்லி இத்தனை வீடியோ கம்ப்ளீட் பண்ணணும்னு கொடுத்துருவாங்க. நீங்க எப்போ அவைலபிளா இருக்கீங்களோ அப்போ வந்து நீங்க படிச்சுக்க முடியும். ஸோ நீங்க படிச்சதுக்கு அப்புறமேலும் உங்களுக்கு வீக்லி 2 டவுட் கிளாஸ் வந்து வைப்பாங்க. ஸோ அந்த டவுட் கிளாஸ்ல நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்லி டவுட் செஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்க வீக்லி அசஸ்மெண்ட்ஸ் எடுக்கணும். அதோட டவுட்ஸும் நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து இது ஆஃபீஸ் கோயிங் பீப்புள் இல்ல காலேஜ் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம்ல வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்துட்டு லைவா டவுட் கேட்டு நீங்க வந்து படிக்கிறதுக்கான ஆப்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய மாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணக்கூடியது பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் மாடல். என்னால எந்த ஒரு பணமுமே என்னால வந்து இனிஷியலாவும் பே பண்ண முடியாது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை என்னால பே பண்ண முடியாது, நான் படிச்சுட்டு இருக்கப்ப என்னால வந்து பே பண்ண முடியாது அப்படின்னு இருக்கவங்க இந்த மோடை வந்து நீங்க எடுக்கலாம். பட் இந்த மோட் எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், என்ன டிராபேக்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மோட் எடுக்கிறப்ப எக்ஸாக்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி காலேஜ் ஃபீஸ் பே பண்ணிட்டு இருப்பீங்க, என்னால ஃபீஸ் வந்து இதுக்கு அடிஷனலா வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் மாடல் எடுக்கலாம். ஸோ இந்த மாடல் பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ஷேரிங் அக்ரிமெண்ட் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்து ஒன்ஸ் உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமேலு உங்களுடைய இன்கம்ல இருந்து நீங்க வந்து ஒரு ஷேர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க ஆல்ரெடி படிச்ச கோர்ஸ்க்கு வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இந்த இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அரௌண்ட் 5 lakh நீங்க ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இத்தனை இயர்ஸ்க்கு நீங்க பே பண்ணலாம் அப்படிங்கிற டென்யூர் பீரியட் நீங்க சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலு நீங்க பே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்க படிக்கிறப்பையும் பே பண்ண தேவையில்லை, நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. ஆனா நீங்க வேலை கிடைச்சதுக்கு அப்புறமேலு நீங்க பே பண்ணா போதும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த பேக்கேஜ்ல வந்து பிளேஸ் ஆகுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறிட்டே இருக்கும் அமௌண்ட் வந்து பே பண்றது. இப்போ நீங்க 5 lakhல நீங்க வந்து பிளேஸ் ஆகுறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 1 lakh பே பண்ண சொல்லுவாங்க. இதே நீங்க வந்து 12 lakhல பிளேஸ் ஆகுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 2 lakh பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்க டோட்டல் அமௌண்ட்டை பே பண்ண தேவை கிடையாது. நீங்க மந்த்லி உங்களோட சேலரியில இருந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் 10 to 20% வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்னா ஸோ நீங்க எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் இல்லாம நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து ஒரு 6 months கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து எத்தனை இன்டர்வியூஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்க பிளேஸ் ஆனதுக்கு அப்புறமேலே நீங்க பே பண்ண ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி நீங்க எந்த மந்த் வாங்குறீங்களோ அந்த மந்த்ல இருந்தே நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சப்போஸ் பிளேஸ் ஆகல அப்படின்னா ஸோ பிளேஸ் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க கண்டிப்பா பிளேஸ் ஆனதுக்கு
அப்புறம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரிலீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ அப்போதைக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை. பட் இருந்தாலும் நீங்கள் திருப்பி வேலை கிடைச்சதுக்கப்புறம் திருப்பி இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ அரௌண்ட் நீங்கள் வந்து ஒரு 6 லேக் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 to 20% அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்க 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி உங்களால் எத்தனை மந்த்ஸ்க்கு பே பண்ண முடியுமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து இயர்ஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி அப்படின்னு எடுத்துக்கிறப்ப மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 5 லேக் per annumலேருந்து மேக்ஸிமம் 18 to 24 லேக் per annum வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களோட சேலரியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த அளவு சேலரி வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் எடுக்கிறப்ப என்னென்ன ட்ராபேக் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு 50,000 பண்ணுறீங்க அப்படின்னா அதே இது நீங்கள் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட்டில் வரப்ப நீங்கள் 1 லேக் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு பே பண்ணுறதுனால உங்களோட கோர்ஸோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் பே பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா லீகலாக அந்த அகாடமினால உங்கள் மேலே கேஸ் போட முடியும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாப்குள்ளே போயிட்டீங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தாலும் உங்களால் ஜாப் வந்து விட முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கீங்க. 2 to 3 இயர்ஸ் நீங்கள் வந்து மணி பே பண்ணி தான் ஆகணும். அதனால வந்து இது ஒரு கமிட்மெண்ட். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய கோர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் நிறைய பிளாட்ஃபார்ம் கம்பேர் பண்ணிட்டு யோசிச்சுட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே இடத்துல ஒரு கோர்ஸ் வந்து ஒரு ரேட் போட்டிருப்பாங்க, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதே கோர்ஸ் வந்து கம்மியான ரேட்ல கூட போட்டிருப்பாங்க. ஸோ கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க கோர்சஸ் எடுக்கிறப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 to 6 months 6 to 8 months இந்த மாதிரி ஒரு லாங் பீரியட் தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு செமஸ்டரோடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு டைம் ஆகும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எடுத்துட்டு ஒரு மாசத்துல இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலும் நீங்க அந்த மணி பே பண்ணி தான் ஆகணும். அதனால நீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் உங்களுக்கு வந்து ஒரு பீரியட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க வேணாம் அப்படின்னா நீங்க போயிடலாம். ஜஸ்ட் ஒரு 1 வீக் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேல நீங்க ஒரு 1 month படிச்சுட்டு டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நீங்களே நினைச்சாலும் நீங்க வந்து பே பண்ணி தான் ஆகணும். நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து ஒரு கோர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பீரியட் வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, ஃபுல்லா உங்களால வந்து இன்புட் கொடுத்து உங்களால பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க கோர்ஸ் எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணுறப்ப ஒரு 4-5 பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ப்ரைஸ் வைஸ் கம்பேர் பண்ணுங்கள். கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் எந்த அளவு வெல் டிஃபைன்டாக கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். எதில் வந்து அஷூர்டான ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி எந்த அளவு டைம் பீரியடில் அவங்க சொல்லி கொடுக்குறாங்கிறத பாருங்கள். இந்த கோர்ஸ் எடுத்தால் எந்த அளவு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து ஒரு 4-5 பிளாட்ஃபார்ம் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து ரியலாக ஃபேக்காக நம்ம வந்து ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணி படிக்க போகிறோம். இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேலு நம்மளை ஏமாத்திடுவாங்களா, ஜாப் கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ரிவ்யூ வந்து செக் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணுறதை தவிர்த்து நீங்கள் குவரா இந்த மாதிரி சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை போயிட்டு நீங்கள் படித்து பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு மேபி வந்து ஏதாவது நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அது ஒரு லக் தான். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் எனக்கு ரிவ்யூவில் எதுவும் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த பிளாட்ஃபார்மில் ஆல்ரெடி படித்தவங்களோட அலுமினி லிஸ்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் போயிட்டு லிங்க்டின்ல நீங்கள் கனெக்ட் பண்ணி அவங்களோட கேட்டு பாருங்கள். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் கேட்டுட்டு கூட நீங்கள் முடிவு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த பர்டிகுலர் செஷனில் உங்களுக்கு டெமோ கிளாஸஸ்லாம் வைப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்க எப்படி டீச் பண்ணுறாங்க, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் பாருங்கள். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, நீங்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்தோடனே அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. ஒரு 4-5 பிளாட்ஃபார்ம் எடுங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் விசாரிங்க. அவங்களோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சர், அவங்களோட பேமெண்ட் டீடைல்ஸ், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எப்படி ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பாஸ்ட் இயர் இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கொயரி பண்ணுங்கள். ஸோ வந்து என்கொயரி பண்ணிவிட்டு ஒரு 15 days டைம் எடுத்து பொறுமையாக வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேலு அதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களோட சுச்சுவேஷனுக்கு எது கரெக்டாக செட் ஆகுதுங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து எடுங்க. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சாம்பிள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்டோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து
ஃபுல் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் 60,000 பே பண்ணிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 80,000 பே பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் வந்து எனக்கு வந்து 80,000 கம்ப்ளீட்டாக பே பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி நீங்கள் வந்து அரௌண்ட் 6,000 to 10,000 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை என்னால் வந்து இப்போதைக்கு பேமெண்ட்டே பண்ண முடியாது, நான் படித்து முடிச்சுட்டு நான் பிளேஸ் ஆனதுக்கு அப்புறமேலு நான் சேலரியிலேருந்து ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அரௌண்ட் 2 lakhs வந்து காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 80,000 படிக்கக்கூடிய அதே கோர்ஸோடைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட்டில் 2 lakhs அரௌண்ட் வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு நீங்கள் எந்த பேக்கேஜில் பிளேஸ் ஆகுறீங்களோ ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ், காஸ்ட்டோட வேரியேஷன் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் படிக்கலாம், எதெல்லாம் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.